இனாம் நிலம் குறித்த திமுக வேட்பாளர்களின் உருட்டுகளும் உண்மைகளும். அள்ளிக்கோட்டை ராதாகிருஷ்ணன் என்பவர் பிஜேபியின் ஆதரவு பெற்ற ஒருவர். அவர் கரூர் வெண்ணமலை கோவில் நிலங்களை தனிநபரிடமிருந்து எடுத்து கோயில் பெயருக்கு மாற்ற வேண்டும் என்று 64/2018 என்ற வழக்கினை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்துள்ளார். குறிப்பாக இந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியிலே அதிகமான இடங்கள் கோயில் இடங்கள் இருக்கிறது. 2021 முன்னாடி 2 வருடத்துக்கு முன்பே கோர்ட்டு அவர்களுடைய கூட்டணியில் இருக்கிற பிஜேபி சார்ந்த RSS சார்ந்த 2 நபர்கள் கோர்ட்டிலே தடை ஆணையம் பெற்று அவர்கள் உருவாக்கிய ஜிஓவுக்கு தடை ஆணையம் பெற்று அதை நிரந்தரமாக அதற்கு பட்டா வழங்குவதற்கு வழியே இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். கோவில்காரனா நானே இது கோவிலுக்கு கொடுக்கணும்னு போராடுவேன். ஆனால் இங்கே இவ்வளோ வருஷமாக இந்த வீட்டுக்கு கரண்ட்டை கட் பண்ணியிருக்கான், இந்த வீட்டை இடிக்கிறதுக்கு இது பண்ணியிருக்கான். ஹவு கேன் யூ டூ இட்? இது எதுக்காக திமுக காரன்ட்டு ஒப்படைக்கிறது? இந்த அரசாங்கம் கொஞ்சம் இவங்க சொல்லியிருக்கிறது பூரா கோவில் இடத்தை நான் மீட்டேன் அப்படின்னு சொல்கிறது பூரா முதலமைச்சர் சொல்கிறார்ல, எனக்கு தினம் ஃபோனில் பேசுகிறாங்க கோவில் நிலத்தை மீட்டாங்க. இல்லை, அது இனாம் கிராமங்கள் பட்டா இடமாக இருப்பது மக்கள் குடியிருக்கின்ற இடம், கோவிலோடது இல்லை. இனாம் கிராமங்கள் பட்டா இடமாக இருப்பது மக்கள் குடியிருக்கின்ற இடம், கோவிலோடது இல்லை. இதை எடுத்துவிட்டு கோவில் இடத்தை இவங்க ஆக்கிரமிக்கிறாங்க. நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் இனாம் நிலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசுபொருளா மாறி இருக்குது. மக்களும் போற இடங்கள்ல எல்லாம் இந்த பிரச்சனையை சொல்லி இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ண போறீங்கன்னு வேட்பாளர் நிறைய பேர்கிட்ட கேட்கிறாங்க. இது சார்ந்து 2 வேட்பாளர்கள், கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரான AC தியாகராஜன் அவர்களும் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரான மாமி புகழேந்தி அவர்களும் 2 காணொளிகளை வெளியிட்டிருக்காங்க. அந்த காணொளிகள்ல அவங்க குறிப்பிடக்கூடிய, அதாவது முதல் இது என்னன்னா, இந்த பிரச்சனை கோயில் நில பிரச்சனைன்னு சொல்றாங்க. அது உருட்டு நம்பர் 1. 2வது, இந்த பிரச்சனைக்கு பாரதிய ஜனதாவும் RSS தான் காரணம்னு சொல்றாங்க. உருட்டு நம்பர் 2. இந்த பிரச்சனைக்கு நீதிமன்றம் தான் காரணம்னு சொல்றாங்க. உருட்டு நம்பர் 3. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் இனாம் நில பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு மிக முக்கிய பேசுபொருளாக மாறி இருக்குது. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் 8000த்திற்கும் மேற்பட்ட நிலங்களை மீட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சாதனையா கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே கோயில் நிலங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நிலங்களை மீட்டுட்டு தான் சாதனையா கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. ஆனா அங்கதான் உருட்டு நம்பர் 1 வருது. இதுல நீங்க இப்ப மாமி புகழேந்தி அவர்கள் வெளியிட்ட வீடியோல நீங்க பாருங்க, என்ன சொல்றாருன்னா, குறிப்பாக இந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியிலே அதிகமான இடங்கள் கோயில் இடங்கள் இருக்கிறது. வேதாரண்யத்துல கோயில் நில பிரச்சனை பெரும்பாலான இடங்கள்ல இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1. 2வது என்ன சொல்றாரு, அவர் போற இடங்கள்ல எல்லாம் மக்கள் இந்த பிரச்சனையை பத்தி பேசி என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்களாம். அப்ப என்னன்னா, இந்த பிரச்சனை மக்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறது உண்மை. ஆனா இவரு சொல்றாரு இல்லைங்களா, வேதாரண்யம் பகுதியில பூரா நிறைய கோயில் நிலம் இருக்குதுன்னு. முழுக்க பொய். அது ஒரு உருட்டு. ஏன் அப்படின்னா, நீங்க இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் இந்த நிலங்கள் எல்லாம் வேதாரண்யேஸ்வர சுவாமி கோயிலுக்கு சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. வேதாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக வெளியிட்ட இந்த செய்தியவே நீங்க பாருங்க. இதுலயே என்ன சொல்லி இருக்குதுன்னா, 12,865 ஏக்கர் இனாம் வகைப்பாட்டு நிலங்கள் வேதாரண்யேஸ்வர சுவாமி கோயிலுக்கு இருக்குது. அதுல இந்த 38 ஊரு மொத்தமும் வேதாரண்யேஸ்வர சுவாமி கோயிலுக்கு சொந்தம். பத்திரப்பதிவு தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பத்திரிகை செய்தி வெளியிடுறாங்க. அப்போ கேள்வி என்ன அப்படின்னா, கோயில் நிலங்கள் நிறைய இருக்குது. இந்த கோயில் நிலத்துல பட்டா வாங்க முடியாது, பத்திரம் வாங்க முடியாது, வீட்டு வரி வாங்க முடியாது, மின்சார இணைப்பு இன்னைக்கு வாங்க முடியாது. இது போன்ற பல்வேறு கட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இந்த நிலங்கள் எதுவுமே, அதாவது கோயில் நிலம்னு சொல்லி எந்த நிலத்தை எல்லாம் அரசும் அறநிலையத்துறையும் எடுக்க முயற்சி பண்ணதோ அந்த நிலங்கள் எதுவுமே நாங்கள் தமிழகத்தில் பயணித்து பார்த்த வகையில் கோயிலுக்கு மக்களால் தானமாக எழுதி வைக்கப்பட்ட, அதாவது உண்மையான கோயில் நிலங்கள் கிடையாது. அரசு மக்களை ஏமாற்றி இனாம் வகைப்பாட்டு நிலங்களை கோயில் நிலங்கள் என்று சொல்லி அபகரிக்கும் செயல்கள் தான். அதுதான் வேதாரண்யத்திலும் நடக்கிறது. வேதாரண்யத்தை பொறுத்த வரைக்கும் வேதாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு ஜமீன் உரிமை பெற்றிருந்த ஒரு கோயில் நிர்வாக கமிட்டி. அப்போ அந்த பகுதியினுடைய மொத்த நிலப்பரப்பும்
கோயிலால் நிர்வகிக்கப்பட்டு, கோயில் தேவஸ்தானம் போர்டால நிர்வகிக்கப்பட்டு வந்தது. அப்ப மொத்த நிலப்பரப்பும் இன்னைக்கு கோயில் நிலம்னு சொல்லி நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா இதுல இப்ப இத கோயில் நிலம்னு சொல்றாங்க இல்லைங்களா, இதுல நான் இப்ப எங்கிருந்து வர்றேன்னு பாத்துங்க. இது அனைத்துமே இனாம் ஜமீன் வகைப்பாட்டு நிலம். பேரறிஞர் அண்ணா 1948 எழுதின புத்தகம் இனாம் ஜமீன் ஒழிப்பு. இந்த புத்தகத்திலேயே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனாம் ஜமீன், இந்த வகைப்பாட்டு நிலங்களில் விவசாயிகளாக, குடிவார உரிமை பெற்று விவசாயிகளாக இருக்கும் மக்களுக்கு அவர்களினுடைய உரிமையை அவர்கள் கடுமையாக வஞ்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லித்தான் நில சீர்திருத்தம் வேணும்னு பேரறிஞர் அண்ணாவே சொல்லி இந்த புத்தகத்தை எழுதியிருக்காருங்க. அதனுடைய முன்மொழிவுல தான் 1948 ஜமீன் ஒழிப்பு சட்டம், 1963 சிறு இனாம் பெரிய இனாம் ஒழிப்பு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு, அன்னைக்கு கர்ம வீரர் காமராஜர் அவர்களால் 1963 சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு 1967, 68, 69 காலங்கள்ல விதிமுறைகள் வகுக்கப்பட்டு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் காலங்களில் பட்டா கொடுக்கப்பட்டது. இதுல வேடிக்கை என்னன்னா, வேதாரண்யத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 12,000 சொச்ச ஏக்கர்ல 8% மக்களுக்கு மட்டும்தான் பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு. மிச்சம் யாருக்குமே பட்டா கொடுக்கல. இந்த பட்டா வாங்கினதுல மிக முக்கியமான வழக்கு, எல்லாருமே சொல்ற வழக்கு என்னன்னா, தர்மதேவி வெர்சஸ் வேதாரண்யம், அந்த கோயிலினுடைய வழக்கு. சிறு இனாம்லயும் அவங்க பட்டா வாங்கி இருக்கிறாங்க, பெரிய இனாம்லயும் பட்டா வாங்கி இருக்கிறாங்க. அது ரெண்டுலயுமே உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் என்ன நிரூபிச்சுட்டாங்க அப்படின்னா, கோயில் இழப்பீடு வாங்குவதற்கு தான் அருகதை இருக்குது, நிலத்துல உரிமையை கேட்கறதுக்கு எந்தவித ஆவணமும் வேற எந்த விதமான சட்டப்படியானது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி வழக்குகள் முடிச்சு வைக்கப்பட்டாச்சு. அந்த வழக்குகளுடைய விவரங்கள் நீங்க பார்க்கலாம். இவ்வாறு இருக்கக்கூடிய இடத்துல மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி நிலங்களினுடைய, அதாவது ரைத்துவாரி பட்டா மக்களுக்கு கொடுப்பதற்கு பதிலாக மக்களுக்கு கொடுக்காமல் இன்று வரை அப்படியே விடப்பட்டிருக்குது. ஆனா அந்த மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அனுபவத்துல இருக்காங்க. இதுநாள் வரைக்கும் வரிய வேதாரண்யம் நகராட்சிக்கும் அரசுக்கும் தான் செலுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது இனாம் வகை நிலத்துல அவங்க பகுதி கட்டுவாங்க, வரியத்தான் அவங்க பகுதின்னு சொல்றாங்க, பகுதி கட்டுவாங்க. இல்லைன்னா நிறைய நிலங்கள் என்னன்னா அவங்க எந்த வரியுமே செலுத்தாம ஒரு வேலையை செய்வாங்க. அந்த பகுதியில எல்லாம் கட்டளைன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கட்டளை, தீர்த்த கட்டளை, இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை செய்வாங்க. இல்ல திருநீர் கொடுப்பாங்க, மாலை கட்டுவாங்க, அல்லது பூஜை செய்வாங்க, இந்த மாதிரி ஊழியம் பண்ணுவாங்க. இந்த நிலங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு ஊழியம் செய்யணும், இல்லைன்னா பகுதி இது போன்ற பேர்ல வரி கொடுக்கணும், கிஸ்தி கொடுக்கணும், கந்தாயம் கொடுக்கணும். கந்தாயம் கட்டின ரசீது, வரி கட்டின ரசீது, இது எல்லாமே இருக்குது. இப்போ இந்த உருட்டு நம்பர் 1 என்னன்னா, இந்த நிலங்களை பூரா கோயில் நிலம்னு சொல்றாங்க. இதுதான் தமிழ்நாடு முழுக்க மக்கள் அறியாமை. மக்களும் நான் கோயில் இடத்துல தான் குடியிருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க கரூர் வெண்ணமலையில இன்னைக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலயே 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க உள்ள போகும்போது அத்தனை பேரும் 100% கோயிலிட பிரச்சனைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு 100% இனாமிட பிரச்சனைன்னு பேச வச்சிருக்கோம். ஏன்னா உண்மை இனாம் தான், உண்மை கோயில் கிடையாது. ஏன்னா இந்த நிலத்துல மக்கள் 200, 300, 400, 500 வருஷமா வாழ்ந்துகிட்டு வர்றாங்க. வேதாரண்யத்திலையும் நம்மளுக்கு 200 வருஷம் 1695 பத்திரம் இருக்குதுங்க வேதாரண்யத்துல. இன்னைக்கு வரைக்கும் அந்த பத்திரம், ஓலைச்சுவடியில் எழுதின பத்திரம் இருக்குது. என் மனையை விற்கிறேன்னு ரொம்ப தெளிவா எழுதுறாரு. இது பூரா இனாம் வகைப்பாட்டு நிலங்கள், அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு அறநிலையத்துறையிலிருந்து கொடுக்கப்பட்ட இந்த நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸே சாட்சிங்க. இவ்வாறு இருக்கும்போது உண்மை இந்த நிலங்கள் அனைத்தும் இனாம் வகைப்பாட்டு நிலங்கள். இனாம் வகைப்பாட்டு நிலங்களுக்கான சட்டதிட்டங்கள் வேறு, கோயில் நிலங்களுக்கான சட்டதிட்டங்கள் வேறு. இதை புரிந்து கொள்ளாமல் இந்த நிலங்கள் அனைத்தையும் கோயில் நிலங்கள் என்று இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அபகரிக்க முயற்சி செய்கிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையா இருக்கும் வகையிலேயே தான் இந்த பழக்கங்கள், அதாவது கோயில் நிலம்னு சொல்றதோ, இந்த அரசினுடைய நிலைப்பாடுகள் இருக்கிறது. இதுல வேட்பாளர் சொல்லி இருப்பதும் இந்த நிலங்கள் அனைத்தும் கோயில் நிலங்கள் என்று அவர் சொன்னதும் தவறு. இரண்டாவது, இந்த விஷயத்தை பத்தி முழுசா தெரியுங்கிறார், அதுவுமே ஒரு உருட்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள்கிட்ட நம்ம போய் கேட்கும்போது இந்த பிரச்சனை பத்தி முழுசா தெரியுங்கிறாங்க. ஆனா நான் சேலஞ்ச் பண்றேன், உங்களுக்கு இந்த பிரச்சனையில ஆனா அவன் நான் கூட தெரியாது, கோயில் நிலம் எது, இனாம் நிலம் எது, எப்படி இது ரெண்டையும் பிரிக்கிறது, இதுல என்ன பிரச்சனை இருக்குதுங்கிறத யாராவது ஒருத்தர் ஒரு தெளிவு கொடுத்துங்க பார்க்கலாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த தேர்தலுக்காக உண்மைகளை மக்கள் மத்தியில போய் சேரக்கூடாது அப்படிங்கறக்காக பொய் பிரச்சாரங்கள் தான் பண்றீங்களே ஒழிய, அதாவது உதாரணத்துக்கு சொல்றேனுங்க, வெங்கமேடு பகுதியில, கரூர் வெங்கமேடு பகுதியில உங்களதெல்லாம் இனாம்ல வருதுங்க, அதை புற கோயில் நிலம் எடுக்க போறாங்க, போய் பாருங்கன்னா மக்களும் வழக்கறிஞர்களை போய் பார்க்கும்போது வழக்கறிஞர்கள் ஆமாங்க உங்களதெல்லாம் பத்திரப்பதிவு தடை பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க. அதை வந்து இவங்க கிட்ட சொல்லும் போது திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ரயத்து வாரியிலிருந்து நான் அத்தமா மாத்தி கொடுத்துறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிரச்சனையை முழுமையாக புரிந்து தீர்ப்பதற்கு பதிலாக, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சமூக நீதி கொள்கையில் உருவான ஒன்று. மக்களுக்கு அவர்களுக்கான உரிமையை பகிர்ந்து கொடுப்பதில்
அவர்கள் அடிப்படை கொள்கை என்று கூறும் ஒரு கட்சி இன்னைக்கு அதுக்கு நேர் எதிராக செயல்பட்டு இந்த நிலங்களை அறநிலையத்துறையை வச்சு அபகரிப்பதை சாதனையா கொண்டாடிக்கிட்டு, சமூக நீதி கொள்கைக்கு நேர் எதிர் சாதனையா கொண்டாடிக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, உண்மையை அவங்கள்ட்ட போய் மக்களுக்கு உண்மை தெரிஞ்ச மக்கள் கேட்கும் போது அப்படியே மக்களை திசை திருப்புற வேலை, இன்னொரு பொய்ன்னு திசை திருப்புற வேலை, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஆக முதலாவது உருட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் கோயில் நிலம், கோயில் நிலத்துக்கு பட்டா கிடைக்காது, கோயில் நில பிரச்சனை, இது உண்மையில் கோயில் நிலம் கிடையாது. கோயில் நிலங்கள் வேறு, இனாம் வகை நிலங்கள் வேறு. இனாம் வகை நிலங்களில் அனுபவத்தில் இருப்பவர்களுக்கு குடிவார உரிமை இருக்கிறது. அதை நிரூபிக்கும் வகையில் அவர்களிடம் பத்திரம், பட்டா அனைத்துமே அவர்களிடம் இருக்கிறது. இதற்கு நாங்க 200-300 வருஷ ஆவணத்தை நாங்க உங்களுக்கு தர முடியும். விவாதத்திற்கு நாங்கள் தயார். 2வது உருட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைய பாரதிய ஜனதாவும் RSSம் கட்டி எழுப்புது. இவங்கதான் இந்த பிரச்சனை இருக்கிறாங்க, கோயில் நிலத்தை மீட்டெடுக்கணும்னு சொல்லி கடுமையான அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அள்ளிக்கோட்டை ராதாகிருஷ்ணன் என்பவர் பிஜேபியின் ஆதரவு பெற்ற ஒருவர். அவர் கரூர் வெண்ணமலை கோவில் நிலங்களை தனிநபரிடமிருந்து எடுத்து கோயில் பெயருக்கு மாற்ற வேண்டும் என்று 64/2018 என்ற வழக்கினை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்துள்ளார். குறிப்பாக இந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியிலே அதிகமான இடங்கள் கோயில் இடங்கள் இருக்கிறது. 2021க்கு முன்னாடி 2 வருடத்துக்கு முன்பே கோர்ட்டு அவர்களுடைய கூட்டணியில் இருக்கிற பிஜேபி சார்ந்த RSS சார்ந்த 2 நபர்கள் கோர்ட்டிலே தடை ஆணையும் பெற்று அவர்கள் உருவாக்கிய ஜிஓவுக்கு தடை ஆணையும் பெற்று அதை நிரந்தரமாக அதற்கு பட்டா வழங்குவதற்கு வழியே இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். உண்மை அது அல்ல. ஏன் அது அல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2023 இருந்து நம்ம அதிதீவிரமா செயல்பட ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இந்த விஷயத்தை தான் திராவிட முன்னேற்ற கழகத்துல எங்க போனாலும் அவங்க சொல்றாங்க. உதாரணத்திற்கு சொல்றேன், February 12, 2023 பாராளுமன்ற தேர்தலின் போது தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிற்காக வந்த மதிப்பிற்குரிய கனிமொழி அவர்கள் வீட்டுக்கு அறநிலையத்துறை அமைச்சர், அறநிலையத்துறை அதிகாரிகளோடு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு கலந்தாய்வுக்கு ஏற்பாடு செய்யறாரு. அதுல போய் உட்காரும் போதும் அமைச்சர் சேகர்பாபு ஐயா சொன்னது இது பிஜேபி RSS தான் சொல்லி சொன்னார். இது உண்மையா பொய்யா என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் நாங்கள் என்ன பண்ணணும்னா, மரியாதைக்குரிய ராஜா அவர்களை பாதிக்கப்படும் வெண்ணமலை பகுதிக்கே கொண்டு வந்து நிறுத்துறோம். அதே போன்று பாரதிய ஜனதா RSS தலைவர்கள் அனைவரையுமே சந்திச்சோம். அவங்க எல்லாருமே இனாம் வகைப்பாட்டு நிலங்களுக்கு நாங்க என்னைக்குமே போகலன்ட்டாங்க. அடுத்தது மற்ற மாநிலங்கள்ல பார்த்தோம். கர்நாடகாவில் பாரதிய ஜனதா இருக்கும்போது பட்டா வாங்காம விடுபட்டவங்களுக்கு இந்த பிரச்சனை திரும்ப வரும்போது பட்டா கொடுக்குற வேலையை அவங்க பண்ணாங்க. குஜராத்ல இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், வேற எங்குமே பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுல மட்டும் இந்த தவறான பரப்புரை அறநிலையத்துறை அதிகாரிகளால் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அதை திமுக புடிச்சுக்கிட்டு பிஜேபி RSSங்கிறாங்க. உண்மை அது இல்லை. ராஜா அவர்கள் இங்க கொடுத்த பேட்டியிலேயே நீங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. கோவில்காரனா நானே இது கோவிலுக்கு கொடுக்கணும்னு போராடினேன். ஆனால் இங்கே இவ்வளவு வருஷமா இந்த வீடுக்கு வந்து கரண்ட்டை கட் பண்ணியிருக்காங்க, இந்த வீட்டை இடிக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஹவ் கேன் யூ டூ இட்? இது எதுக்காக திமுக காரன்ட்ட ஒப்படைக்கிறது? இந்த அரசாங்கம் கொஞ்சம் இவங்க சொல்லியிருக்கிறது பூரா கோவில் இடத்தை நான் மீட்டேன் அப்படின்னு சொல்றது பூரா முதலமைச்சர் சொல்றாருல, எனக்கு தினம் ஃபோனில் பேசுகிறாங்க கோவில் நிலத்தை மீட்டுட்டாங்க. இல்லை, அது இனாம் கிராமங்கள் பட்டா இடமாக இருப்பது மக்கள் குடியிருக்கின்ற இடம், கோவிலோடது இல்லை. இனாம் கிராமங்கள் பட்டா இடமாக இருப்பது மக்கள் குடியிருக்கின்ற இடம், கோவிலோடது இல்லை. இதை எடுத்துவிட்டு கோவில் இடத்தை இவங்க ஆக்கிரமிக்கிறாங்க. தெளிவாக எந்த நிலங்கள் எல்லாம் கிரயமாக கோயிலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது மட்டும்தான் கோயில் நிலம், மற்றது அதைத்தான் நாங்க மீட்டெடுக்க சொல்றோம். அதை முறைப்படுத்தாம இருந்ததுன்னா முறைப்படுத்த சொல்லி கேட்கிறோம். இனாம் நிலங்களை நாங்கள் கேட்கவே இல்லை என்பதை அவர் ரொம்ப தெளிவா தெளிவுபடுத்திட்டார். இவ்வாறு இருக்கும்போது பாரதிய ஜனதா RSS இதுக்கு பின்னாடி இருக்குது, அவங்கதான் இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் நான். இப்ப இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ராதாகிருஷ்ணன், அள்ளிக்குட்டை ராதாகிருஷ்ணன்ங்கிற நபர், திருத்தொண்டை சபை வச்சிருக்கிற நபர் தான் 1000-2000க்கு மேற்பட்ட ரிட் வழக்குகள், பொதுநல வழக்குகள்ங்கிற பேர்ல சென்னையிலையும் மதுரை கிளையிலையும் வழக்குகளை தாக்கல் பண்ணி இந்த நிலங்களை பூரா மீட்டெடுக்கணும்னு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவருக்கான ஆவணங்கள் அனைத்தையுமே அறநிலையத்துறையும் வருவாய்த்துறையும் தான் கொடுக்குது. அறநிலையத்துறையும் வருவாய்த்துறையும் தான் பின்னணியில இருக்குது. RSS பிஜேபி பின்னணியில இல்லைங்கிறது எங்களோட குற்றச்சாட்டு. ஏன்னு கேக்குறீங்கன்னா, இப்ப ஒண்ணு இல்ல, கரூர்ல வெண்ணமலையில 2018 ராதாகிருஷ்ண வழக்கு போட்டுட்டான். அன்னைக்கு வழக்க அன்னைக்கு இருந்த அமைச்சர் தான் கூட்டிட்டு வந்து போட வச்சாருன்னு சொல்லி ஒரு கருத்து சொல்றாங்க. ஆனா இந்த ஆவணத்தை பாருங்க, உண்மை என்னன்னு. 2013 கரூர்ல கலெக்டர் தலைமையில
67 கோயில்கள், இன்னைக்கு எந்த 67 கோயில்களுக்கு இந்த 8700 ஏக்கர் முதற்கட்ட பட்டியல் தயார் பண்ணியிருக்காங்க, அந்த பட்டியல் தயார் பண்ணி முடிக்கும் போது 20,000 ஏக்கர் 30,000 ஏக்கர் தாண்டும் தயார் பண்ணி இருக்கிறாங்களோ அதற்கான ஆவணங்கள் 2013 கலெக்டர் தலைமையில் அனைத்து வருவாய் அலுவலர்களும் அனைத்து அறநிலையத்துறை அலுவலர்களையும் இந்த ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் ஒரு கூட்டம் இல்லைங்க, பல கூட்டம் நடந்திருக்குது காவல் பாதுகாப்போட. அன்னைக்கு அமைச்சராக இருந்தவர் இதே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அப்போ நம்ம இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாமா? அப்ப அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் ராதாகிருஷ்ணனை கூட்டிட்டு வந்து இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாமா? எங்களுக்கு குற்றச்சாட்டு வைப்பதற்கு இல்லை. என்னன்னா, இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த நிலங்களை பூரா கோயில் நிலம்னு அபகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வணிக நிறுவனங்களிடம் போய், இங்க பாருங்க உங்க நிலத்துக்கு நோட்டீஸ் கொடுக்காம இருக்குன்னா பணம் கொடுங்க, நிறைய பேர் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவர்கள் ஊழல் செய்வதற்கு மக்களின் அறியாமையை பயன்படுத்தி, அவர்களுடைய அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தி, ராதாகிருஷ்ணன் போன்ற நபர்கள் கைக்கூலிகளாக பயன்படுத்தித்தான் இந்த வழக்குகள் அனைத்தையும் தொடுக்கிறார்கள். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வழக்கை தயார் செய்வது கொடுப்பதே அறநிலையத்துறை தான் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. அதற்கு ஆதாரங்களும் வச்சிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகின்ற பிஜேபி RSS தான் இதற்கு பின்னாடி இருக்குது என்பது முற்றிலும் தவறு. அது ஒரு உருட்டு. உண்மையில யார் இருக்காங்கன்னா அறநிலையத்துறை அதிகாரிகள் இருக்காங்க. அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு பின்னாடி ஆப்வியஸா இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க, மூங்குத்தளவுக்கு பக்கத்துல 12 ஏக்கர் நிலம் பூசாரியினுடைய பரம்பரை நிலம். பூசாரியை மிரட்டி 3 ஏக்கர் மட்டும் அவர்கிட்ட வச்சு போட்டு மிச்சம் 9 ஏக்கர் திமுக பிரமுகர்கள் தான் எடுத்து வச்சிருக்காங்க. இதேதான் ஒட்டஞ்சத்திரத்துல நடக்குது. கிருபா ஃபவுண்டேஷன்ங்கிற பேர்ல ஏகப்பட்ட ஆதாரங்களை நாங்க எடுத்து கொடுக்க முடியும். அப்போ உருட்டு 2 பிஜேபி RSS இதற்கு பின்னாடி இருக்குது என்பது பொய். உண்மை என்ன அப்படின்னா அறநிலையத்துறை அதிகாரிகள் தான் இதற்கு பின்னாடி இருக்கிறார்கள். அதாவது மக்களினுடைய உரிமையை பாதுகாத்து கொடுக்க வேண்டிய அரசு அதிகாரிகளே அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஆவணங்களை எரித்து திரித்து மறைத்து மக்களின் நலனுக்கு எதிராகவும் கோயில்களின் நலனுக்கு எதிராகவும் உள்ளூர் கலாச்சாரங்கள் அமைதியின் நலனுக்கு எதிராகவும் செயல்படுகிறார்கள். உருட்டு நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைய பூரா நீதிமன்றத்துக்கு போயிருச்சுங்க, நீதிமன்றத்துலதான் தீர்க்க முடியுங்க, அதனால எங்களால ஒண்ணும் செய்ய முடியலைங்க. நான் கேட்கிறேன், திருப்பரங்குன்ற இஷ்யூவும் நீதிமன்ற இஷ்யூ தான். நீதிமன்றம் போட்ட உத்தரவை நீங்க நடைமுறைப்படுத்தினீங்களா? அதுல தப்பு இருக்குது, நாங்க அப்படி பண்றோம் இப்படி பண்றோம் நீங்கல்ல. கரூர் வெண்ணமலைக்கு கொடுத்திருக்கிற நீதிமன்ற தீர்ப்பாகட்டும், ஸ்ரீரங்கம்ல 17-18 வருஷங்களாக நடந்து இன்னைக்கு வந்திருக்கிற நீதிமன்ற தீர்ப்பாகட்டும், மற்ற இடங்களில் வருகின்ற நீதிமன்ற தீர்ப்பாகட்டும், அனைத்தும் உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது. நீதி தவறாக இருக்கிறது, கோயிலுக்கு சாதகமாக இருக்கிறது. இவை அனைத்திற்கும் காரணம் 1963 கொண்டு வந்த சட்டத்திலே இருக்கக்கூடிய குழப்பங்கள். இந்த எல்லா தீர்ப்புகள்லையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா சிறியனாம் ஒழிப்பு சட்டத்தினுடைய பிரிவு 44 பயன்படுத்தித்தான் தீர்ப்புகள் மக்களுக்கு எதிராக வந்திருக்கிறது எல்லா இடங்கள்லயுமே. அப்போ நீங்க 13 லட்சம் ஏக்கர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ரைத்துவாரி பட்டா வழங்குவதற்காகத்தான் இனாம் ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தீங்க. இனாம் ஒழிப்பு கன்வர்ஷன் டு ரைத்துவாரி, இனாம் ஒழிப்பு கன்வர்ஷன் டு டெம்பிள் லேண்ட் கிடையாது, ரயத்துவாரியாக மாற்றுவதற்கான சட்டம். அப்போ அந்த இடத்துல 13 லட்சம் ஏக்கர் நிலத்துல இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே நீங்க பட்டா கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தீங்க. ஆனா இன்னைக்கு அந்த 13 லட்சம் ஏக்கர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் பிரச்சனை. உதாரணத்துக்கு வேதாரண்யத்துல 8% மக்கள் தான் பட்டா வாங்கினாங்க. அதுல ரொம்ப கஷ்டப்பட்டு பட்டா வாங்கினது ஸ்வஸ்திக் தர்மதேவி. அந்த ஏரியால பெரிய நிறுவனமா இருந்தது, தனியார் நிறுவனமா இருந்தது ஸ்வஸ்திக். அவங்க வாங்கின பட்டாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் 10, 15, 20 வருஷம் அதிதீவிரமா வழக்கு நடத்தி முறையாக வென்று வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்களுடைய நிலம் பத்திரம் பதிய முடியாது. அது உங்களுக்கு தெரியுமா? வேதாரண்யத்துல 12,000 சொச்சம் ஏக்கர் இருக்கக்கூடிய நிலத்துல இந்த நில சீர்திருத்த சட்டத்தை முழுமையா அமல்படுத்தி இருக்கணுமா? 8% அமல்படுத்தினீங்க அப்படிங்கிறப்ப மக்களினுடைய அறியாமையை எவ்வளவு தூரம் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுதா? இதனாலதான் இவ்வளவு பெரிய அநீதி அறியாமையில் இருக்கிற படிப்பறிவு இல்லாத மக்கள் மேல கட்டவிழ்த்து விட்டுருக்கிறதுனாலதான் இதை பூரா திருத்தணுங்கிறோம். 2வது, இந்த பிரச்சனை, அதாவது இந்த நீதிமன்ற உத்தரவுங்கிறீங்க, இது உருட்டு. ஏன்னா அடிப்படையிலேயே சட்டம் தப்பா இருந்துச்சுன்னா வர்ற தீர்ப்புகளும் தப்பாத்தான் இருக்கும். அப்ப அடிப்படையில சட்டத்தில் இருக்கிற குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும். இதைத்தான் நில நிர்வாக ஆணையம் இதை பூரா ஆய்வு பண்ணித்தானே 15/5/2025 அன்னைக்கு சட்ட திருத்தம் அரசு கொள்கை முடிவு எடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்கலாம்னு கொடுத்துட்டாரு. அவரு அந்த அறிக்கையை கொடுத்தாச்சு. உச்சபட்ச அதிகாரம் நில நிர்வாகம் சம்பந்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரி நில நிர்வாக ஆணையர். அவரே என்ன சொல்லிட்டாருன்னா அரசு கொள்கை முடிவு எடுத்து பிரச்சனை தீர்க்கலாம்னு சொல்லிட்டாரு. இப்படி ஒரு கொள்கை முடிவெடுத்து பிரச்சனை தீர்க்கலாம்னு சொல்றதுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் என்னன்னா சட்ட திருத்தம் தான், வேற எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு திமுக அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்க அரசாணையை போடுறோம், ஆய்வு பண்றோம். அந்த ஆய்வெல்லாம் நில நிர்வாக ஆணையர் முடிச்சுதான் உங்களுக்கு
அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு மேல திரும்ப என்ன ஆய்வு பண்றீங்க கீழ்மட்ட அதிகாரியை வச்சுக்கிட்டு? எந்தவித அவருக்கு என்ன அதிகாரம்னு தெளிவே சொல்லாம சும்மா டாக்குமெண்ட் மட்டும் கொடுங்க, வாங்கி வச்சுக்கிட்டு எங்க மேலேயே வழக்கு போடுறதா? அதுதான் பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறைக்கு இனாம் வகை நிலங்கள்ல யார் இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்டென்ட் எதுவுமே தெரியாதுங்க. வருவாய்த்துறையில் ஆவணம் எடுப்பாங்க, மக்கள்கிட்ட போய் மிரட்டி ஆவணத்தை வாங்குவாங்க. மக்கள் எங்கெல்லாம் ஆவணத்தை கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நிலத்துல நீண்ட நெடுங்காலமா மக்கள் பத்திரம் எல்லாம் வீடு கட்டி எல்லாமே அவங்களே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த நீதிமன்ற உத்தரவுகள்னு சொல்றதும் தவறு. அடுத்தது வேதாரண்யம் வேட்பாளர் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு இந்த விஷயம் தெரியாம கிடையாது. இந்த அனைத்தும், அதாவது எனக்கு உண்மையாலுமே என்ன விந்தையா இருக்குது அப்படின்னா, இந்த நிலங்கள் அனைத்தும் இனாம் வகை நிலங்கள்னு சொல்லி அவர்கிட்ட நேரடியா பலமுறை சந்திச்சு விளக்கம் கொடுத்து நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் புக்லெட்டும் கொடுத்துருக்குறோம். நம்ம இவ்வளவு தூரம் கொடுத்தும் அவருக்கு விளக்கி சொல்லியும் இதை பூரா கோயில் நிலம்னு சொல்றாருன்னா, இந்த பிரச்சனையை அவர் நிறைய இடத்துல இப்ப இருக்கக்கூடிய அரசுல பிரச்சனையை தீர்க்கறதுக்கான முயற்சியும் அவர் செஞ்சாரு, செய்யல நான் சொல்லல. நகரமன்றத்துல 14,000 வீட்டுல 9,000 வீட்டுக்கு கோயில் தரப்புல இருந்து நீங்க வீட்டு வரி கொடுக்க கூடாதுன்னு சொன்னப்ப நான் மக்கள் பக்கம் தான் நிப்பன்னு சொல்லி வீட்டு வரி கொடுத்தவர். அந்த மாதிரி மக்களுக்கு சாதகமாக செஞ்சவர் இன்னைக்கு இந்த நிலம் பூரா கோயில் நிலம்னு சொல்றதும், இதுக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவோம்னு சொல்றதும், அரசாணை போட்டிருக்கணும்னு சொல்றதும் எந்த விதத்துல ஏத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு சொல்றாரு, தோப்புத்துறையில 850 பேருக்கு பட்டா வாங்கி கொடுத்தேன், அதே போல கோயில் இடத்துக்கும் நான் நிரந்தர தீர்வு காண்பேன். நீங்க அங்க பட்டா வாங்கி கொடுத்தீங்க, இது இனாம் நில பிரச்சனை, அதுக்கு நான் நிரந்தர தீர்வு காண்பதற்கு நான் முயற்சி எடுப்பேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, கோயில் நிலம் சொல்றீங்க, அதுதான் தவறுதலாக இருக்கிறது. கரூர் சட்டமன்ற வேட்பாளர் ஏசி தியாகராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2018 பிஜேபி அந்த இதுல இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் தான் வழக்கு போட்டாருன்னு சொல்லியிருக்காரு. அவர் வழக்கு போட்டதுனாலதான் இந்த பிரச்சனைங்கிறாரு, போன ஆட்சி காலத்துல பண்ண தவறுகள்னாலதான் இந்த பிரச்சனைங்கிறாரு. நான் கேட்கறது என்னன்னா, 2021 இன்றைய கரூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் 90 நாட்களில் இலவசமாக பட்டா பெற்று தருகிறேன், இல்லை என்றால் சட்டையை பிடித்து கேளுங்கள் என்று சொன்னார். 2013 நடந்த விஷயமும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தெரியும். 2021 அவர் வாக்குறுதி கொடுக்கும் போது என்ன வழக்கு இருந்ததுங்கிறது தெரியும். அப்போ வாக்குறுதி கொடுத்து போட்டு சரி பண்ணி தரேன்னு சொல்லி போட்டு 2000 மக்கள் எல்லாருமே நீங்க சரி பண்ணி தருவீங்கிற நம்பிக்கையில தானங்க அவங்க நிறைய இடத்துல வழக்குக்கு போகல. ஆளுங்கட்சியை இப்ப வந்துட்டாங்க சொல்லிட்டு ஆளுங்கட்சிக்கு வந்துட்டாங்க, எங்க அமைச்சர் தமிழ்நாட்டிலேயே பவர்ஃபுல் அவரு தான், எங்களுக்கு நிச்சயமா செஞ்சு தருவார்கள் நம்பிக்கையில தான் இருந்தாங்க. இன்னைக்கு நம்பிக்கையில் இருந்தவங்களுக்கு நீங்க 400-500 காவல்துறையை கூட்டிட்டு வந்து அந்த ராதாகிருஷ்ணன நகர்வலம் கூட்டிட்டு போறீங்க, 1000-2000 காவல்துறையை கூட்டிட்டு வந்து வீட்டை சீல் வைக்கிறீங்க, அவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். இன்றும் நம்ம கேட்பது என்னன்னா, இந்த பிரச்சனையை சட்ட திருத்தம் செய்து தீர்த்து கொடுங்கன்னு கேட்கிறோம். நீங்க பிரச்சனையை திசை திருப்புற வேலையை தான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஆகவே மக்களே, திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய வேட்பாளர்களும் இனாம் நில பிரச்சனையை கோயில் நில பிரச்சனை என்று தவறான புரிதலுடன் கோயில் நிலம் என்ற அடிப்படையிலேயே, இதற்கு பாரதிய ஜனதா RSS தான் காரணம் என்கின்ற அடிப்படையிலேயே, நீதிமன்றங்களில் இருக்கிறது, நீதிமன்றங்களில் தான் தீர்வு கிடைக்கும் என்கின்ற அடிப்படையிலேயே மக்கள்களை தவறாக வழிநடத்தி தவறாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை பொறுத்தவரை இது கோயில் நில பிரச்சனை அல்ல. கோயில் நிலங்களுக்கான சட்டங்கள் பொருந்தாது. இது இனாம் நில பிரச்சனை இந்தியா முழுவதும் இருந்தது. நில சீர்திருத்த நடவடிக்கைகள் உழுபவர்களுக்கே நிலம் சொந்தம் என்ற கோட்பாட்டில் கொண்டு வந்த போது விடுபட்ட நிலங்கள் இதெல்லாம் முறையாக கொடுக்கப்படாமல் இருந்தது. அதனால ஏற்படக்கூடிய சிக்கல். இந்த சிக்கலை நில சீர்திருத்த நடவடிக்கையாக, வருவாய்த்துறை நடவடிக்கையாக எடுத்து மட்டுமே தீர்வு காண முடியுமே ஒழிய, இவர்கள் உருட்டுவதை போன்று கோயில் நிலம் என்றோ, ஏன்னா கோயில் நிலம் சொன்னீங்கன்னா அந்த வாடகையை குறைச்சி வச்சிருக்காங்க பாருங்க, வாடகையை குறைச்சு குறைவான வாடகையில நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தருவேன்னு சொல்லுவாங்க. நிலமே நம்மளுதுங்க, நம்ம சொத்துக்கு நம்ம ஏனுங்க வாடகை கட்டோன்னு, அந்த மாதிரியான ஒரு திசையில தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த உருட்டுக்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு உண்மை என்ன என்பதை தெளிந்து இனாம் நில பிரச்சனைக்கு சட்ட திருத்தம் செய்து தீர்வு காணும் பாதையில் நாம் பயணிப்போமாக. நன்றி, வணக்கம்.